மை யூடியூப் சேனல் ஆல்பம் குயின். உங்க எல்லாரையும் மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம். என்னன்னா இன்னைக்கு வந்து வெளியே ஒரே புயல், நம்ம சென்னைக்கு வேற ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சமயத்துல சுட சுட ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வித் கிரீன் சாஸ். நம்ம வீட்லயே நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்ச கிரீன் சாஸ் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நம்மளோட ஸ்டைல்ல பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரீன் சாஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இங்க எடுத்துட்டேன். இதுல வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கை அளவு போடணும். பட் நம்ம கிட்ட வந்து கொத்தமல்லி ஷார்டேஜா இருக்கு, மார்க்கெட் போய் வாங்க முடியாது. ஸோ நான் கொஞ்சமா போட்டுட்டேன் இருக்கிற அளவு. ஸோ அதில் வந்து பூண்டு, இஞ்சி வந்து ஒரு குட்டி துண்டு, அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு. அதுக்கப்புறம் இந்த கிரீன் சாஸ் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால வந்து சில்லிஸ் போட்டுக்கலாம். சும்மா ரெண்டு சில்லிஸ் அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறமா இதுல வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல, ஸோ இந்த சாஸ் வந்து நமக்கு கிரீமியா வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட் பண்றோம். ஸோ இதுல கொஞ்சமா நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம். பொட்டுக்கடலை ஆச்சு. அப்புறம் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் வந்து இந்த ஸ்பூன்ல ஒரு ஃபுல் இது நான் போடுறேன். ஸோ இந்த சீரகமோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி இதுல வந்து நம்ம கொஞ்சமா கர்ட் போட்டுக்கலாம். ஒரு டூ ஸ்பூன்ஸ் வர அளவு. ஏன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். ராக் சால்ட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அளவு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம அரைச்ச பிறகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹாஃப் டீஸ்பூன், ஹாஃப்ல கொஞ்சமா பட்டர். இது வந்து என்னோட ஒரு அடிஷனல் இது ஒரு இன்கிரீடியன்ட் என்னோட ஸ்டைல்ல. ஸோ இப்போ இதை ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்களா, சோ எப்படி இருக்கு, நல்லா திக்கா இருக்கணும், ஒரு பேஸ்ட் மாதிரி. சோ இதை நம்ம பிரெட்ல தடவி சாப்பிடலாம், இல்லைன்னா பிரெட்டுக்கு இதை தொட்டுமே சாப்பிடலாம். சோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செம்மையா இருக்கு. அந்த பிரெட்டோட இந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்க போது. பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையெல்லாம் போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய ஆனியன், அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபைன் சாப் பண்ண ஆனியனை இந்த மாதிரி ஒரு ஹோல்ல போட்டுக்கிறோம். சில்லி, ஒரே ஒரு சில்லி எடுத்து அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சாஸ்ல 2 சில்லிஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த சாஸ் அந்த அளவுக்கு காரமும் இல்லை. ஓகே, இதுல நம்ம கொஞ்சம் இதை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாம்? அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள், காரத்தூள். ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமா போடணும். இவ்வளவுதான், தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம். ஓகே, அப்போ மிளகுத்தூளும் கம்மியா ஒரு கால் அளவு போட்டுக்கிறோம். நம்ம ஏன் ரொம்ப கம்மியா இதெல்லாமே ஆட் பண்றோம்னா, நம்ம ஆல்ரெடி சில்லிஸ்லாம் ஆட் பண்ணிருக்கோம்ல, ஸோ அதுவே நமக்கு கொஞ்சம் நல்லா காரமா போடும். கொஞ்சமா பெருங்காயம், ஏன்னா நம்ம முட்டை இதெல்லாம் ஆட் பண்றோம்ல. இப்போ நம்ம இந்த 5 முட்டையும் இதுல வந்து ஊத்திக்கலாம். அதுல இந்த பட்டர் வந்து ஃபுல்லா போட்டு இந்த லேயரை வந்து நம்ம நல்லா வெட் பண்ணிக்கலாம். ஓகே,
வந்து ஒயிட் பிரெட் வச்சிருக்கேன். ஒயிட் பிரெட் இதுல போடுறோம். பிரெட்டோட வாசனை வந்து வரும்போது பிரெட் வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா இருக்கும். இப்போ இந்த பிரெட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, இதெல்லாம் வந்து இந்த ஃபில் ஆகுற மாதிரி பாத்தீங்களா, ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டைப்ல இதுல வந்து பிரெட்டை வைக்கிறோம். கொஞ்சமா இதுல இருந்து எடுத்து சாஸ் இப்படி ஊத்தியாச்சு. ஓகே, நல்ல சிம்பிளா தான் வைக்கணும். ஏன்னா முட்டை பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து இதுவா வெந்துடும். ஸோ இது வந்து நாலா பக்கம் இந்த முட்டையில வந்து நமக்கு இது வந்து சீஸ். ஸோ இந்த சீஸை ஒரு ஓவர்லே மாதிரி ஓவர் கோட்டிங். ஸோ இந்த பிரெட்டை வச்சாச்சு. தென் இப்போ நமக்கு வந்து இந்த முட்டை வந்து நல்லா இதுவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே இதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் இது வந்து அப்படியே ஸ்டிக் ஆயிடும். கொஞ்சம் எடுத்து போட்டு இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா, இந்த முட்டைய அப்படியே இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓ, நான் இதை அப்படியே அலக்க தொட்டி பிளேட்ல வைக்க போறேன். இந்த சாஸோட இந்த பிரெட் ஆம்லெட் சுட சுட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ யம்மியா இருக்கும். என்ன லட்டு? Thank you, Laddu. Thank you. Enjoy your breakfast.